வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பேன் த பாரோடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே யோன் யாங்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சியோக்னு ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சில விஷயங்களை காமிச்சிட்டு அப்படியே ப்ரெசன்ட் டேவில் நமக்கு யோன் யாங்கை காமிச்சா யோன் யாங் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. முன்னாடி தான் அந்த ஹான்சியோக் நடந்து போயின்னு இருக்கான். ஹான்சியோக் நடந்து போகும்போது இவங்களுக்கு கடுப்பாகுது. ஹான்சியோக்கு போய் திட்டின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹான்சியோக் இந்த பொண்ணு யாருன்னே தெரியலையன்ற மாரி நடந்துக்கிறாரு. பக்கத்தில் வேற இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்காங்க. அவங்க வேற இந்த பொண்ணு யாருன்ற மாரி யோன் யாங்கை பற்றி கேட்க அந்த இடத்துல இவருமே அதை மறைச்சிட்டு இந்த இடத்துல ஹான் இந்த பொண்ணு யாருன்னே தெரியலன்னு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போக இதுக்கப்புறம் யுலும் கம்பெனிக்கு யோன் வரது மட்டும் இல்லாமல் ஹான் மேலே லா சூட் கிளைம் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் லா சூட் கிளைம் பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டமான கேஸ் ஆச்சு, எப்படி இதை எங்களால் வாதாட முடியும், எதனாச்சும் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அவங்களும் முதுகு காமிச்சிருப்பாங்க. முதுகு முழுக்கவே ஏகப்பட்ட தழும்புகள் இருக்குது. இது மொத்தத்தையுமே ஆண் தான் ஏற்படுத்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆண் இந்த மாரி உங்களை அசால்ட் பண்ணியிருக்காருன்ற மாரி இவங்க சொல்ல சரின்னு ஹீரோயினுமே இந்த கேஸை எடுக்கலான்னு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கிற யோன் யாங்க்கு ஒரு மாடலாக மாறணும்னு ஆசை. ஆனால் மாடலாக மாறினா அதிக இடத்துல முதுகு காமிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனை முதுகு பின்னாடி இருக்கிறதுனால இவங்களால எங்கேயும் முதுகை காமிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஸ்கின்ன்றது மற்ற நார்மல் பீப்புள்ஸோட ரொம்ப சென்சிட்டிவ் வந்து அதை தொடர்ந்து இந்த காயங்களை சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எதாலையும் போக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. போன எபிசோட் முடிஞ்சது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போதைக்கு மேனேஜிங் பார்ட்னராக நாயோனை சேர்த்துருப்பாங்களே, அதை இப்போதைக்கு சியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே நாயோன் இந்த இலுமுக்கு ஏகமாக பாடுபடுற விஷயத்த இந்த இடத்துல சியோல் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போக நாயோனுமே மற்றவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசின்னு இருக்காங்க. கடைசியாக மிஸ்டர் கோ இருப்பார்ல, மிஸ்டர் கோ மட்டும் அங்கேருந்து எழுந்து வரது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பாவை போட்டு திட்டின்னு இருக்காரு. அதாவது சியோவில் எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா அவளை இந்த பொசிஷனில் வச்சுருப்பீங்க, இந்த பொசிஷனை நீங்கள் எனக்கு தர வேண்டியது தானே, அவளுக்கு எதுக்கு தந்தீங்க, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாதானே மிஸ்டர் கோ பயங்கரமாக கத்தின்னு இருக்கேன். அந்த இடத்துல சியோல் என்ன சொல்கிறேன்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உன்னால் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், உன்னுடைய கை அழுக்காக வேணான்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் யாருமே உன்னை ஃபாலோ பண்ண விரும்ப மாட்டாங்க, இந்த பொசிஷனுக்கு ஒரு முக்கியமான தகுதி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த பொசிஷனை பற்றி அவருடைய பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இவர். அதாவது அந்த மேனேஜிங் பார்ட்னர் பொசிஷன் தான். சரி, நீ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த சைடு நம்ம டீமை காமிக்கிறாங்க. லிட்டிகேஷனில் இப்போதைக்கு அகெயின் மீட்டிங் நடக்குது. ஹீரோயின் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க எடுத்த கேஸ், அதாவது யோன் யாங்கோடைய அந்த கேஸை தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யோன் யாங்கால் அவனுக்கு எதிராக அசால்ட் கேஸை போட முடியும். ஆனால் அதில் கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே செக்ஸ் வைக்கும்போது தான் இப்படி நடந்திருக்கு. செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் உஷாராக கன்சென்ட் வாங்கியிருக்கான். யோன் யாங் கன்சென்ட் தரும்போது ட்ரிங்க் அதுக்கு அடுத்ததா எந்தவித தப்பான விஷயத்துலையும் ஈடுபட கிடையாது. அவங்க தெளிவாக தான் கன்சென்ட் தந்திருக்காங்க. இதான் பிரச்சனையாக இருக்குது. ஹீரோயின் அதுக்கப்புறம் இது எல்லாமே லவ்வால் தான் நடந்துச்சு, லவ் வந்து டெமானிஸ்டு கெப்பாசிட்டி, அதை லவ்வை வச்சு நம்ம அந்த கன்செப்ட் இல்லீகல்னு நிரூபிச்சலாமான்னு போது அந்த இடத்துல ஹீரோயினி சொல்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு ஹை ஸ்கூலில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவள் சிவிங்கம்மை சாப்பிட்டுன்னு இருந்தா, அந்த சமயத்தில் அதுலேருந்து செலவாய் கப்பில் போய் விழுந்துருச்சு. அதை என்னை குடிக்க சொன்னான். நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை குடிச்சிட்டேன். ஏன்னா அந்த சமயத்தில் என்னுடைய மைண்டு எங்கே போச்சுன்னே தெரியல. எனக்கு அவளை டேட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் அவன் மேலே ஆசைப்பட்டேன்றமே சொல்ல ஹீரோமே இதை நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. இப்போதைக்கு இவங்களுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கன்செப்ட் இருக்குல்ல, அந்த கன்செப்ட் மட்டும் வேலிட் இல்லைன்னு இவங்க நிரூபிக்கணும். அதில் இப்போதைக்கு லவ்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க காதலில் இருந்ததால் தான் ஒரு மாதிரி அவங்க மைண்டு கொலரி இப்படி பண்ணதா, அதோட டெமானிஸ்டு கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. அவங்களே இழந்த மாரி தான். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது இந்த சைடு மிஞ்சி அங்கே காமிச்சா போன எபிசோட் தான் மிஞ்சி அங்கே வந்து ஒரு லேடியை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அந்த லேடியுமே நீ முன்ன பார்த்ததோட இப்போ வேறு மாரி இருக்க, இப்போ கொஞ்சம் அழகாகவே இருக்குன்ற மாரி அந்த இடத்துல அவங்க மிஞ்சி அங்கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. இந்த டிவைஸ் கேஸை நீ தான் நடத்தணும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு போது இதுக்கப்புறம் பேச எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மின்ஜியாங் சொல்கிறாங்க. என்னுடைய பாஸ்ட் அதோட முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே திரும்ப வராதுன்னு மின்ஜியாங் சொல்லியிருப்பாங்க. மின்ஜியாங் ஒரு லேடி கிட்ட பேசின்னு இருக்காங்களே, அவங்க வேற யாரும் கிடையாது, மின்ஜியாங்கோடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய ஒய்ஃப் தான். அவங்க இப்போதைக்கு டிவோர்ஸை கேட்டு தான் இவங்ககிட்ட வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மின்ஜியாங் ரொம்ப குண்டாக இருக்காங்க, அதிக விஷயங்களை சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் மின்ஜியாங்கோடைய ஹஸ்பண்டோடைய அம்மா வரது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய பையனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்ட, என்னோட பையன் வீட்டுக்கு வராது காரணம் நீதான்ற மாரி பயங்கரமாக கத்தின்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் மின்ஜியாங்க்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஹஸ்பண்ட் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாரு. அதில் இப்போதைக்கு மின்ஜியாங்க இவர் சைன் போட சொல்ல மின்ஜியாங் முடியாதுன்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்காக வாச்சு நம்ம ஒன்றா இருக்கணுமேன்ற மாதிரி உங்கள் பொண்ணை வச்சு ப்ளே
அப்ளை பண்ணால் அந்த இடத்துல பொண்ணு வரது மட்டும் இல்லாமல் எதுக்கு உங்களுடைய ரீசன்லி என்ன சேர்க்குறீங்க என்ன சேர்க்காதீங்க, யார் கூட இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், எனக்கு நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதால் தான் டிவோர்ஸும் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜின்வு வரது மட்டும் இல்லாமல் என்னத்தை பற்றி யோசிச்சுன்னு இருக்கீங்க, செரமனிக்கு நேரம் ஆகுது, அதால் செரமனிக்கு வாங்கன்ற மாரி கூப்பிட்றாங்க. அதாவது நாயோன் மேனேஜிங் பார்ட்னராக மாறி இருக்காங்களே, அவங்க இப்போதைக்கு பேச போகிறாங்க, அதுக்கு தான் கூப்பிட்ருக்காரு. அதுக்குள்ள நாயோன் என்ன சொல்கிறாங்கன்னா இலுமியோடைய ஃப்யூச்சரை மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பிளான்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கான், போக போக எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவோன்னு பேசிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோவோட தான் பேசின்னு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே இலும் கம்பெனி பற்றி தான் பேசின்னு வருவாங்க. நடுவில் தான் இந்தமாரி மிஸ்டர் கோ அடிபட்டிருப்பாரு. சரின்னு மிஸ்டர் கோவும் அந்த இடத்துக்கு வர, அந்த இடத்துக்கு இவங்களுக்கு இந்தமாரி கங்க்ராச்சுலேஷன் பண்ண, அந்த இடத்துல இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணின்னு நான் கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட்டை காமிப்பேன்ற மாதிரி சொல்ல, சரி பார்க்கலான்ற மாரி மிஸ்டர் கோவுக்கும் நாயனுக்கும் பெருசாக செட் ஆகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சனை மட்டுமே ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களாம். அதாவது நாயோன், அதாவது நாயோன் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஸ்பெசிஃபிக்கான கம்பெனி சைடு மட்டும் போகக்கூடாதுன்னு நாயோனுக்கு எதிராக தான் அதிக ஆட்கள் பேசின்னு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த மீட்டிங்கில் போகுது. நாயனுமே அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேசின்னு வராங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே இந்தமாரி இலுமுடைய ப்ரையாரிட்டியை நம்ம பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் இலுமுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணும், இதை பொலிட்டிக்கலாக தான் மூவ் பண்ணணும்னு சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற நாயனுமே நீ சொல்கிறது சரி தான், அவங்க எப்படின்னா சென்னை கீழே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, நம்ம அவங்கக்கிட்ட மோதி தான் பார்க்கணுன்னு இவங்க பேசின்னு இருக்கேன். யோன் யாங்கோட நம்ம ஆட்கள் இப்போதைக்கு மீட்டிங் வச்சுருக்கேங்க. அதில் யோன் யாங் கிட்ட நீங்கள் டெமானிஸ்டு கெப்பாசிட்டியில் இருந்தீங்களான்னு கேட்க, அந்த இடத்துல இவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா எதை நீங்கள் டெமானிஸ்டு கெப்பாசிட்டின்னு சொல்கிறீங்கன்ற மாரி அவங்க கேட்குறாங்க. நான் அவனை உண்மையாலுமே காதலிச்சேன், கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் அவனை ஃபாலோ பண்ணேன், பைத்தியகாரத்தனமாக அவனுக்கு 1 மாதமாக கால் பண்ணியிருந்தேன், அவன் எதையுமே ரிப்ளை பண்ணல, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் அவன் பின்னாடி தான் போய்கிட்டு இருந்தேன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்காங்க. அவன் தான் என்ன மதிக்க கிடையாதுன்ற மாரி இவங்க ஒரு மாதிரி வருத்தத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு இவங்க மென்ஷன் பண்ண, அதெல்லாம் பார்த்து போனேன் அந்த சைடில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போது இவங்க கன்சென்ட் தந்துருக்காங்களே, அந்த கன்சென்ட்டை பற்றி விசாரிச்சுட்டு அந்த கன்சென்ட் இந்தமாரி லீகல் இல்லைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அந்த கன்சென்ட் லீகல் ஆகிடுச்சுன்னா இந்தமாரி பிரச்சனை வரும், அதனால் அந்த கன்சென்ட் லீகல் இல்லைன்ற விஷயத்த இவங்க ப்ரூவ் பண்ணணும். ஹீரோவுமே ஒன்று சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாரு, அதையுமே அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டேட் பண்ண ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸமானவர். ஆக்சுவலாக அந்த ஹானை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த ஹான் வந்து ஒரு மொபைல் கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார், அதை பற்றிலாம் அவங்க சொல்ல அந்த சில இன்ஃபர்மேஷன்லாம் ஹீரோவுமே கேட்டு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க சில விஷயங்கள் பேசின்னு இருக்கேன். அடுத்ததாக நைட்டே ஹீரோயினி பாருக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட செமையை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த சமயம் தான் யோன்ஜி வந்து ஹானை காமிக்கிறாங்க. ஹான் பின்னாடி அதிக பெண்கள் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்ல, சியோல்மே கண்டிப்பாக அவன் ஹியோமின் டைப்பாக தான் இருப்பான்ற மாரி ஹானை பற்றி பேசின்னு இருக்கேன். ஹீரோயினி அது கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கி வரும்போது தெரியாமல் ஹான் மேலே மோதிடுவாங்க. ஹான் மேலே சரக்கு விழுந்துடும். ஹானுமே சரின்ற மாரி அதை தொடச்சிடுவார். அதுக்கப்புறம் நான் வேணும்னா உங்களுக்கு சரக்கு வாங்கி தரேன், நம்ம வேணா ஒன்றா பேசுவோமான்ற மாரி ஹீரோயின்கிட்ட இவர் பேசின்னு இருக்காரு. சரின்னு ஹீரோயினி போகிற அந்த சீட்டு பக்கமாக இவர் போய் அந்த இடத்துல ஹீரோயினிக்காக சரக்கு கீழே வைக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற சியோலுமே நீங்களுமே வந்து இங்கே உட்காந்துக்கோங்களா, எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, இவருமே சரின்னு உக்காந்துக்கிறாரு. ஹீரோயினிக்கு எதுவும் புரியல. சரின்னு அந்த இடத்துல சியோல் வந்து ஹானை பற்றி கேட்க, அந்த இடத்துல ஹான் என்ன சொல்கிறேன்னா இவர் மொபைல் சிஓன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவருடைய நேமை சொல்கிறாரு, ஹான் சேக்குன்ற மாரி. இந்த நேமை முன்னவே ஹீரோயினி கேட்டிருக்காங்களே, வேற யாரும் கிடையாது, யோனுடைய கேஸில் தான் கேட்டிருப்பாங்க, யோனுமே இதே நேம் தான் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் சிஇஓன்னு சொல்லியிருப்பார்ல, அதை இவங்க பிடிச்சிக்கிறாங்க. அவன் தான் இவன்ற விஷயம் ஹீரோயினிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இடத்துல இருக்கிற ஹான்மே மற்றவங்களுடைய இன்ட்ரடியூக்ஷனை கேட்க எல்லாருமே அவங்களுடைய இன்ட்ரடியூக்ஷன் சொல்கிறாங்க. ஹீரோயினி ஒரு லாயர்னும் இந்த இடத்துல தான் ஹானுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஹான் ஹீரோயினி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் இப்படி நீங்கள் அழகாக இருக்க கிடையாது, அதால் நான் உங்களை இன்னும் அழகாக்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஹேர் முடியை கலைச்சி விட்டுருவான். அதை அப்படியே விலக அவனும் இப்போ தான் அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல, இந்த இடத்துல நாயோன் கிட்ட இவங்க கம்பெனி போகக்கூடிய ஸ்டேஜ் அந்த சில மார்க்கெட் விஷயமா பேசின்னு இருக்காங்க. இது எப்படின்னாச்சும் பொலிட்டிக்கலாக இவங்க மூவ் பண்ணணுன்னு இருக்காங்க. லிட்டிகேஷனில் இருக்கவங்கன்னா இந்த இடத்துல மெயினாக பேசின்னு இருக்காங்க. சரி மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற லா ஃபார்ம் விஷயங்களாம் இவங்க பார்த்துக்கிறதா நாயோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை எல்லாருமே கீழே இருக்கிறதுன்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காகவும் இந்தமாரி எல்லா ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கிறேன்ற மாரி யோல் சாங் சொல்கிறாரு. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை வச்சு மற்றவங்களை வீழ்த்துங்கன்ற மாரி அந்த இடத்துல இவங்க ஃபன்னாக பேசின்னு இருக்க. இப்போ தான் நமக்கு லிஎன்சிஓவை காமிக்கிறாங்க. லிஎன்சிஓ கம்பெனி கிட்ட தான் ஹான் போயிருப்பார். அந்த இடத்துல இருக்கிற சான்மே இந்தமாரி கம்ப்ளைண்ட் ஃபைலில் தராரு. கம்ப்ளைண்ட் ஃபைலில் ஹீரோயினோட பேரை பார்த்து இவர் ஷாக் ஆகிறாரு. ஏன்னா நேற்று தான் நான் பாரில் பார்த்தாரு. ஹியோமென்ன்ற பேரை பார்த்து இவர் ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல்
அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ மற்றவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போகும்போது குக்ஷியோன் என்ன கேட்குறான்னா, எல்லாருமே டீம் டின்னருக்கு போயிட்டாங்க, நம்ம ஒரு வாட்டி கூட போலேன்னு போது ஹீரோ எதிர்பாராத வகையில் கிரெடிட் கார்டை கொடுத்து நீங்கள் மட்டும் போங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாரி இவர் அதிக வேலைகள் பார்க்குற மாரி காமிக்கிறாங்க. இவருக்கு அப்படியே அதிக மெசேஜ் வர மாரி காமிக்கிறாங்க. அதாவது பாரில் அதிகமாக குடிச்சிருப்பாங்களே, ஒவ்வொரு பாருக்காக போய் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தாண்டா குடிப்பீங்கன்ற மாரி வந்த மெசேஜை பார்த்து ஹீரோ காண்டாங்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக எந்த பாரில் இவங்க குடிச்சிருக்காங்களோ அந்த பார் பக்கம் போக சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி டாக்ஸியை பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோடைய காரை இவங்க நிறுத்திடுறாங்க. ஹீரோ வந்து உள்ளார வந்து ஏறுங்க, நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல சரின்னு ஹீரோயினியும் அந்த இடத்துல ஒரு மாதிரி தூங்கி வழிய சரி தண்ணி குடிங்கன்னு ஹீரோ தண்ணியை தராரு. அந்த இடத்துல இவங்களும் தண்ணி குடிச்சு அவங்க மேலே சிந்திக்கிறாங்க. அப்படியே ஹீரோ கட்சி பத்தந்தா இதோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது, இது 3வது கச்சிப்னு ஹீரோயினி சிரிக்க பின்னாடி ஹீரோவும் சிரிக்கிறாரு. அப்படியே ஹீரோயினி தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அந்த கச்சிப்பை எடுத்து பார்த்தா ராத்திரி பண்ண வேலைகள்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ அதுக்கப்புறம் ஃபார்மசியில் நிறுத்தி ஹீரோயினிக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து இருந்திருப்பாரு. இந்த இடத்துல ஜின்வுவை காமிக்கிறாங்க. அவர் மின்ஜியாங்கோடைய வீட்டில் இருக்கார். எந்த வீட்டில் இருக்காருன்னு இவருக்கே தெரியல. அதால் ரொம்ப ஷாக்காக இருக்கும்போது அந்த இடத்துக்கு மின்ஜியாங் வராங்க. மின்ஜியாங் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு இவர் கேட்டால் மின்ஜியாங் ஆன்சரே பண்ணல. சரின்னு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வராரு. அந்த இடத்துல மின்ஜியாங்க இவர் பார்த்துன்னு இருக்கேன், எதுக்குடா இப்படி பார்க்குறேன், அங்கே சூப் வச்சுருக்கேன், அங்கே ஒராச்சும் கொஞ்சம் கம்மியாகணும் போது நீங்கள் நல்லா சூப் செய்கிறீங்க, இருந்தாலும் நான் அந்த இடத்துல சில ஃபோட்டோஸ் பார்த்தேன், அதெல்லாம் யாருன்னு இவர் கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க அது நான் தான் சொல்ல அதை கேட்டு ஒரு ஷாக் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மின்ஜியாங்க்கு 21 வயசில் ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமும் தெரிய வர இன்னும் ஷாக் ஆகிடுறாரு. எதுக்கிட்ட இப்படி ஷாக் ஆகிறேன், நீ என்ன என் மேலே ஃபீலிங்ஸாக வச்சுருந்த, இப்படி ஷாக் ஆகன்னு இவர் கேட்க அந்த இடத்துல அன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் டிவோர்ஸ் கேஸ் அட்டன் பண்ணீங்க, அவங்க யாருன்னு கேட்கும்போது அது என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய ஒய்ஃபுன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு இவங்க இன்னும் ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல ஜின்வுமே நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கீங்க, எப்படி இப்படி இருக்க முடியுன்ற மாரி அவர் பேசின்னு இருக்கேன், எதுக்கடா இப்படி கத்துறன்னு கேட்கும்போது லாஸ்ட் நைட் என்ன எடுத்துச்சுன்னு கேட்கும்போது தான் லாஸ்ட் நைட் இவர் கால் பண்ணி கூப்பிட்டுருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ஜின்வுவோடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க. பாஸ்வேர்ட் மாறுறதுனால இவங்களுடைய வீட்டிலே ஜின்வுவை போட்டதாக சொல்ல சரின்னு ஜின்வுமே அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஆட்களை காமிக்கிறாங்க. லியன் சியோ கிட்ட பேசின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹான் உள்ளார வருவார். அதுக்கப்புறம் இவர்கிட்டையும் அந்த சில கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் இவங்க சொல்லின்னு இருப்பாங்க. அதாவது இப்போதைக்கு யோன் யாங்கோடைய அந்த கேஸை தான் அட்டன் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசின்னு இருந்தால் எனக்கு ஒரு மினிட் தேவைப்படுது, நான் தனியாக இந்தமாரி காங்ஹியோமின் கிட்ட பேசலாமான்ற மாரி இவர் மற்றவங்க கிட்ட கேட்டால் மற்றவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல இவர் வெறும் எனக்கு 1 மினிட் போதும்னு சொல்ல எல்லாருமே வெளியே என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு காமிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயினி வெளியே வராங்க. அந்த இடத்துல எதுவும் இல்லையேன்னு ஜின்வு விசாரிக்கும்போது அந்த இடத்துக்கு ஹார்ன் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் உங்களை இப்படி பார்க்கும்போது தான் இன்னும் ரொம்ப அழகாக இருப்பீங்கன்ற மாரி அவங்களுடைய முடிய அவுத்தோட அந்த இடத்துல இவங்களும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துன்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவரும் இப்போ தான் அழகாக இருக்கீங்கன்ற மாரி அவர் சொல்லிட்டு போக அந்த இடத்துல உங்களுக்கு முன்னவே அவர் தெரியுமான்ற மாரி ஜின்வு கேட்கும்போது இவங்க பாரில் மீட் பண்ணதான் சொல்கிறாங்க. எதனாச்சும் இன்டென்ஷனலாக அவர் கூட பழகினீங்களா, ரிலேஷன்ஷிப் வந்துச்சான்னு கேட்க அந்த இடத்துல இவங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோமே இது ரொம்ப சீப்பாக இருக்குது, சீப் அட்டார்னிஸ்லாம் இந்தமாரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல ஹீரோனிக் கடுப்பாயிடுச்சு. யாரை பார்த்து சீப் அட்டார்னின்னு சொன்னீங்கன்னு ஹீரோ கிட்டே கேட்கும்போது ஹீரோ உங்கள் வார்த்தையை பார்த்து பேசுங்கன்னு அந்த இடத்துல இவங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். இன்னொரு சைட் சேனை காமிச்சா சேன் வந்து ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுன்னு இருப்பார். ஹீரோயினிக்கு கம்பெனி ஃபோன் மூலியமாக கால் பண்ண ஹீரோயினையும் சரின்னு எடுக்கிறாங்க. எதுக்கு நீ என் நம்பரை பிளாக் பண்ண, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ஹானுக்கும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அந்த இடத்துல இவங்க எதுக்கு ஆன்சர் பண்ணல. சரி நம்ம என்ன மீட் பண்ணுவோமான்னு போது ஹீரோயினி பிஸ்னஸ் விஷயமா மட்டும் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இவரு போய் எக்ஸசைஸ் பண்ணால் பக்கத்துலேயே ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருப்பார். ஹீரோவுக்கு டஃப் தர மாரி வரும் ஏகப்பட்ட எக்ஸசைஸை ஹார்ட் ஒர்க்காக பண்ணால் கடைசியாக ஹீரோவை பார்க்க கூப்பிட்ருக்காங்க. சரின்னு ஹீரோயினியை பார்க்க போக அந்த சமயத்தில் தான் ஹீரோயினி இந்தமாரி ஹான் கிட்ட என்ன பேசினாங்கன்னு காமிக்கிறாங்க. ஹான் ஹீரோயினியை ரொம்ப பிடிச்சிருக்கதா சொல்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே அவளுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லியிருந்தால அது என்னன்னு அவகிட்ட கேளுங்க, நான் வேணும்னா இந்த கார்டை தரேன், அவளுக்கு வேணுன்ற அமௌண்ட்டை எழுதிக்க சொல்லுங்கள், அவளுக்கு வேணுன்ற பணத்தை நான் தரேன், உண்மையாலுமே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு வீடியோவை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஹீரோயினி வீடியோவான் ஷாக் ஆகும்போது அதை பற்றி அவன் உங்ககிட்ட சொல்லலையான்ற மாதிரி ஹான்மே சிரிக்கிறாரு. இதை தான் அவங்க உள்ளார பேசியிருப்பாங்க. ஹீரோயினுமே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்னால் ஆக்சுவலாக அந்த கன்சல்ட்டுன்றது ஒரு வீடியோ நீங்கள் சொல்கிறீங்களா, வீடியோ ரெக்கார்டு இருக்கா, இது மிகப்பெரிய பிரச்சனைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினும் எல்லாம் மிஸ்டேக் தான், நான் தான் ஒழுங்காக விசாரிக்கலன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹீரோயினுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
யோன் கிட்ட போய் பேசுங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோயினை அனுப்பிவிட சரி ஹீரோயினுமே யோன் கிட்ட அந்த வீடியோவை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த வீடியோவை பற்றி கேட்டால் யோனுமே ஆமான்ற மாரி சொல்கிறாங்க. அதான் அந்த வீடியோவை அவன் லீக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், நான் அவனை ரொம்பவே காதலிச்சேன்ற மாரி திரும்ப அவங்க லவ்வை பற்றி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த லவ்வை புரிஞ்சுக்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாரி அது டெமானிஸ்டு கெப்பாசிட்டி தான்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க உண்மையாலுமே இது என்னன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்களா, அது வகையில் இதை நான் அவங்ககிட்ட பேசி தீர்த்துக்கிறேனோ இது சொல்கிறாங்க. அவனுடைய ஃபீலிங்ஸ் தான் ஜஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு 2 பேருமே கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கெத்தாக யோன் பேசுறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹானை விட்டு விலகி வராங்க. அவங்க லைஃப்பை அவங்களே பார்த்துக்க போகிறன்ற மாரி யோன் அந்த இடத்த விட்டு போக கடைசியாக திரும்ப ஹான் வந்து ஹீரோயினிக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி நீ எவ்வளோ கேவலமானோன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்து கூட நீ ஒழுங்காக பார்க்கறது கிடையாதுன்னு செமையை ஹானை திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஹானுமே இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சுன்னு யோசிக்கும் போது இந்த இடத்துல ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு பார்சலை பிரித்து பார்க்குறாரு. அந்த இடத்துல சம்திங் சில பர்ஃப்யூம் அந்த மாதிரியான சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு நோந்து பார்த்துன்னு இருக்காரு. ஆக்சுவலி இது மொத்தத்தையும் இவங்க ஒய்ஃப் தான் மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவங்க ஒய்ஃப் கூட இவருக்கு டிவர்ஸ் நடந்திருக்கல அதை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. ஒய்ஃப் கிட்ட டிவர்ஸ் பண்ணும்போது இவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருப்பார், வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு என் கூட ஆஷ் இருக்கணுன்ற மாரி சொல்லியிருப்பார். அதான் ஃப்ரைடே. அதனால தான் எப்பயுமே ஃப்ரைடே ஹீரோ சீக்கிரமாக போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டிவர்ஸ் கான்ட்ராக்டில் சைன் போட்டு 2 பேருக்கு டிவர்ஸ் ஆகிருக்கும். ஹீரோவும் அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த பெட்டியை வெளியே தூக்கி கடாசிடுறாரு. தூக்கி கடாசும் போது மனசு இல்லாமல் அந்த பெட்டியை உள்ளார எடுத்துன்னு போகலான்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அமுக்குறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தா அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துன்னு இருக்க இதோட அந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ்.